காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஆலப்பி கிளம்பியாச்சு. இந்த ஆட்டோவில் இங்கேருந்து மூணார் போயிட்டு, ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே ஆலப்பி டேரெக்ட் பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க 10:40க்கு. ஸோ போலான்னு பார்க்குறோம். இல்லைனா ஒரு 4-5 ஸ்டாப் நின்று மாறி போகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப சுற்று நம்மளுக்கு. ஸோ நம்ம போயிட்டு மூணாரில் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போக போகிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் ட்ராவல். செம ஃபன் நடந்துருக்கு. இப்போது போலீஸ் மடக்கிட்டானுங்க. இன்னொரு 20 நிமிஷத்தில் எங்கள் பஸ்ஸு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். பஸ்ஸு போயிட்டு போகுது. ஜீப்லேயே வந்துருக்கலாம் போல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பெரம்பூரில் இருக்கோம். பெரம்பூர்னா நம்ம பெரம்பூர் இல்லை, பெரம்பூர் வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆலப்பி போயிட்டுருக்கோம்ல, ஆழப்புழா. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 83 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஃபுல்லாக அந்த ஹில்ஸ்லாம் கீழே இறங்கிட்டோம். ஏறும் போது கூட ஒன்றும் தெரில, இறங்கும் போதெல்லாம் செமையாக வச்சு செஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் வாந்தி வர மாதிரி ஆகி போச்சு. காலைல நாங்கள் சாப்பிடாம ஏறினதே ஒரு நல்லதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஜேர்னி செம்ம த்ரில்லாக போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஃபன் காத்துட்ருக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து ஒரு 3rd டே மார்னிங் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலப்பி போட் ஹவுஸ் தான் போகிறோம். போட் ஹவுஸ்னால் ஷிகாரா போட் போகிறோம். ஸோ போட் ஹவுஸ் வந்து 10,000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் வருது. ஸோ நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகாது. ஸோ நாங்கள் வெளியே ரூம் எடுத்துகிட்டு அப்படியே ஷிகாரா போட்டை ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் 2000 சொன்னாங்க 2 ஹவர்ஸ்க்கு 5 பேருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். நிறைய ஸ்கேம்லாம் இருக்குது இதில். என்னென்ன இதெல்லாம் ஓவர் கம் பண்ண போகிறோன்னு தெரில. இன்னைக்கு டே செமையாக நினைக்கிறேன். வாங்க நம்ம பார்ப்போம். அஜித் குமார் அஜித்குமார் தான். கொஞ்சம் கலராக இருந்தால் போதும், முடிச்சு விட்டுருலாம். கேரளாவுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து சாதி கொண்டு பார்க்குதான். ஆனால் இது வரைக்கும் பொண்ணு தான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆழப்புழா அந்த பேக் வாட்டர்ஸ்லாம் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த போட்ஸ், சின்ன சின்ன போட்ஸ் வருது. அண்ட் ஹவுஸ் போட்ஸும் நிற்குது. ஆனால் இந்த சீசன் இல்லாததுனால எல்லாமே அப்படி நின்றுட்டுருக்கு சும்மா. பக்கத்தில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பாருங்கள். இங்கெல்லாம் ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் அந்த காரு பைக்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அந்த மாதிரி இவங்க வந்து போட் வச்சுருக்காங்க வீட்டில். அங்கே துணி துவைச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. பசங்க பயங்கரமாக மேலே மாடியில், மொட்டை மாடியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. செம்மையாக இருக்குங்க. இன்னும் லைட்டாக சின்ன ஒரு ஸ்கேம் அடிச்சிட்டாங்க எங்களை. நாங்கள் இந்த போட் ஹவுஸ் இந்த ஷிகாரா ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நாங்கள் கேட்காத பொருளெலாம் வச்சு அதுக்கு பில்லு போட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இட்லி வாங்கினீங்கன்னா 2 இட்லி மட்டும் வாங்குங்க. நாங்கள் 4 இட்லி வச்சுட்டான். வைக்கும் போது 2 தான் கேட்டோம். ஒரு இட்லி 12 ரூபான்ட்டான். இன்னொன்று கடலைக்கறி கூட சேர்த்து வச்சிட்டான். சாம்பார் சட்டி இருந்தது, அதுக்கு காசு இல்லை போல். கடலைக்கறி காசு போல். அது எங்ககிட்ட கேட்காமலே வச்சுட்டு அதுக்கு ஒரு பில்லை போட்டான். என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், சைட்லலாம் ஃபுல்லாக ஹவுஸ் போட்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. நிறைய போட் இருக்குங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் போட்டு தான் நிற்கிது போகிற வழியெல்லாம். இங்கே இந்த வீடுங்கெல்லாம் பாருங்களேன். செல்லும் இடம் எங்கும் உன் காலடி பதியட்டும் மற்றும் உன் மகிழ்ச்சி பரவட்டும். அன்புடன் செபாஸ்டின், ஜாஷ்வா, தனுஷ், பிரதீப், லோகேஷ்.